Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு kurti jeans top வந்து ribbon embroidery ல எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது வந்து நார்மலா நம்ம hand embroidery போட்டுருப்போம், Aari embroidery போட்டுருப்போம். இது ஒரு kind of embroidery தான், ribbon embroidery. இத வந்து நான் boat neck மாதிரி நான் மெஷர் பண்ணிருக்கேன். சோ எப்பவும் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஷூயிங் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி நீங்க neck part மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு black clothல பண்ண போறேன். சோ இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் நீடில்ஸ் தேவை. இந்த நீடில்ஸ் வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனா இதோட ஹெட் பார்ட் வந்து ஷார்ப்பாவே இருக்காது. இதோட ஹோல் பார்ட் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும். இந்த லெவலுக்கு அது வந்து பெருசா இருக்கணும். அடுத்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற எம்ப்ராய்டரி நீடில். சோ இப்போ இது வந்து என்ன நீடில், இது என்ன சைஸ், இது என்ன பேர், இது என்னன்னு கேட்டு வாங்கணும்னு நிறைய क्वेश्चंस உங்களுக்குலாம் வரும். இது பாருங்க, போனி ஷூயிங் நீடில்ஸ் நம்பர் 18 tapestry. tapestryன்றது ஒரு கைண்ட் லைக் க்ரூவல்ஸ் பாயிண்டட்னு சொல்ற மாதிரி tapestryன்றது வந்து ஒரு பாயிண்ட். சோ இது ஒரு கைண்ட் வெரைட்டி, நீடிலோட வெரைட்டி. சோ இந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்குனீங்கன்னா அதுல வந்து இந்த நீடில் தான் இருக்கும். சோ ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு மெயின் வந்து இந்த ஹோல் பார்ட் வந்து பெருசா இருக்கணும், இந்த எட்ஜ் பார்ட் வந்து ஷார்ப்பா இருக்க கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க நீடில்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுக்கு அப்புறம் ரிப்பன். சோ நார்மல் ரிப்பன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாட்டின் ரிப்பன் தான். இதுல வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் பர்பஸ் வந்து நார்த் சைடுலலாம் எம்ப்ராய்டரியா தான் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்ம பண்ற எம்ப்ராய்டரியில வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம். லைக் கேர்ள்ஸோடைய டாப்ஸ்ல பண்ணிக்கலாம், சல்வார் பண்ணிக்கலாம், கர்டைன்ஸ்க்கு வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், பில்லோ கவர்ஸ்க்கு, குஷன்ஸ்க்கு, கார்லனா குஷன்ஸ் வைக்கிறீங்க அந்த குஷன்ஸ்க்கு, சாரீஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க வந்து இந்த வர்க்கை வந்து நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து நாலேஜே இல்லாதவங்க, எம்ப்ராய்டரி பத்தி தெரியாதவங்க, ஏதாவது நம்ம பண்ணணும், கிரியேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறவங்க தைரியமா வந்து இந்த ரிப்பன் எம்ப்ராய்டரி எடுத்து பண்ணலாம். சோ இந்த ரிப்பன்லயுமே சைஸஸ் நிறைய இருக்கு. இன்ச்சஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ், இது வந்து ரொம்ப தின் சைஸ், ஸ்மால் சைஸ். ஸோ ரிப்பன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு saree ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரோலாக வாங்கிக்கிடாமல் ஒரு ஃபுல் saree நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 10 பீசஸ், ஆல்டர்னேட் கலர்ஸ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10 பீசஸ்ன்னு சொல்லி எக்ஸஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் இன் பிட்வீன் சாரீஸில் உங்களுக்கு வந்து கலர் பாதியிலே நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ஷேடு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வாங்கும் போதே நீங்கள் கூடுதலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பேசிக்கான திங்ஸு. இதோட சேர்த்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஜரி த்ரெட்டு. ஸோ இந்த ஜரி த்ரெட்டு இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டெம் எல்லாம் நீங்கள் ஆரி த்ரெட்லேயே போட்டுக்கலாம், ஆரி மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஜரி த்ரெட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பாருங்கள், A1 ஸ்பெஷல் குவாலிட்டி த்ரெட்டு. ஸோ இந்த ஜரி த்ரெட் வந்து நார்மலாக எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் இருக்கும். இந்த ஜரி த்ரெட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 பட்டு வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிருக்கேன், அப்புறம் சைடில் லீஃப். ஸோ இதுதான் என்னுடைய டயக்ராம், பேசிக் டயக்ராமே இது. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எம்ப்ராய்டரி போடலாம். ஜரி த்ரெட்டை நார்மலான எம்ப்ராய்டரி ஊசியில் பாருங்கள், நம்ம நார்மலாக எம்ப்ராய்டரி போடுற ஊசியில் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம போடுற ஸ்டிச் பேர் வந்து ஸ்பைடர் வெப். ஃப்ளாரில் போடுற ஸ்டிச்சு பேர் வந்து ஸ்பைடர் வெப் ஸ்டிச். நான் ஒரு ரஃபாக அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நான் சும்மா டாட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இப்போது அவுட்டர் சர்க்கிளில் எடுத்து திரும்ப இன்னர். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோடு மாதிரி இப்போ போடுவோம். இந்த கோடு வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கணும். அதாவது 3, 5, 7 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் இருக்கணும். அது மட்டும்தான் நீங்கள் முக்கியமாக இதில் பார்த்துக்கிற வேண்டியது. இப்போ நான் வந்து 5 போடுறேன். சும்மா உள்ள வெளியில் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 5 போட்டாச்சு. பாருங்க, இதில் முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சர்க்கிளும் போட்டுடலாம்.
கீழே கொண்டு வந்து எப்பயும் நம்ம நார்மலாக எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரிப்பன் எடுக்க போகிறோம். ஸோ ரிப்பன் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்மளால் எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் வந்து இந்த ஹோல் பார்ட் வந்து பெருசாக இருக்கணும்னு நான் சொன்னேன்னு. இந்த மாதிரி இவ்வளோ விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இதில் நம்ம நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 ஃப்ளாருக்கும் நான் இந்த ப்ளூ கலர் போடுறேன் பாருங்கள். சென்டரில் எடுத்திருக்கேன். எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கையிலேயே அந்த ஷைனிங் பார்ட் வந்து வெளியில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸில் ஒரு ஃப்ளாரை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இதை பாய் பின்னல் வீவிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே அடுத்ததுக்கு மேலே, அடுத்ததுக்கு கீழே மேலே, திரும்ப கீழே மேலே, இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேலே இருக்கணும், மேலே கீழே. இப்போ இதில் கீழே வந்திருக்கு இல்லையா, அடுத்ததில் மேலே கீழே, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரையில் இந்த சாட்டின் பார்ட் பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது பாருங்கள். இது மட்டும் ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இந்த ஷைனிங் பார்ட் வந்து மேலே அப்பர் சைடாக வர்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதில் கீழே இருக்குது, அடுத்ததுக்கு மேலே, திரும்பவும் கீழே. இதே மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஜஸ்ட் வந்து இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். வரையில் இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இந்த ஷைனிங் பார்ட்டு மேலே வர்ற மாதிரி அப்பப்போ ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே இந்த மாதிரி வரையில் இந்த ஷைனிங் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா டைட்டாகவே நீங்கள் இழுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைட்டாக இழுத்திங்கனாலும் அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, ட்விஸ்ட் ஆகிருக்கையில் நீங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். இது கீழே, இதில் மேலே, இதில் கீழே, இந்த இடத்தோட முடிச்சுக்கலாம். இப்போது இது பெரிய சாட்டின் ரிப்பன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு ஃப்ளார் உங்களுக்கு விரிஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாமல் லேஸாக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெட்டல்ஸ் வெளியில் இருக்கிற மாதிரி லேஸாக பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இதில் குத்திடலாம். கொஞ்சம் கீழே மேலே எடுக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இழுக்கையில் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துறாதீங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் அழகாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு விரிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நார்மலாக நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி பின்னாடி திருப்பி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ லீஃப் வந்து எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கு நான் க்ரீன் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கீழே வந்து நாட் போட்டுக்கலாம். லீஃப் வந்து இன்னும் ரொம்ப ஈஸி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து இந்த டிசைனை வந்து நம்ம பண்ணிடலாம். எப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ ஷைனிங் பார்ட் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ஒரு விரலால் பிடிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த இடம் வரையில்
அவ்வளோதான் லீஃப். திரும்ப எடுக்கையில் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா மேலே இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உள்ளே ஸ்ட்ரிங்க் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் லீஃப் வேணும் டிசைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹைட்டில் நீங்கள் வந்து நீடில் குத்திட்டு இதான் ஷைனிங் பார்ட்டு. இந்த ஷைனிங் பார்ட்டை மேலே இருக்கிற மாதிரி ஒரு விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இழுக்கும் போது அழகாக ஈஸியாக வந்துடும். இன்னொரு லீஃப் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது இவ்வளோ வேணும். இந்த இதில் நான் குத்துறேன். குத்தையில் இந்த ஒரு விரலால் இந்த லீஃப் பார்ட்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் லீஃப். பாருங்கள், ஃபைனலாக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வரையில் பிடிச்சிட்டு நமக்கு தேவையான இடத்துல குத்திட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இது போட்டாச்சு. இப்போ வந்து பிரான்ச்சஸ் போடணும். ஸோ பிரான்ச்சஸும் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸி போடுறது. ஒன்றுமே தெரியாதவங்க, பேசிக் எம்ப்ராய்டரி தெரியாதவங்க கூட போட்டுக்கலாம். நான் நம்ம சேனலில் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ பாருங்கள், நார்மலான நம்ம ஆங்கர் த்ரெட் இருக்கு இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, அதை நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துருக்கேன். இது நார்மலான நம்ம எம்ப்ராய்டரி போடுற ஊசி. இதில் நமக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு கீழேருந்து எடுக்கணும். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ லாங்காக வேணுமோ அவ்வளோ லாங்க்கு நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஹைட் எனக்கு போதும். இதோட நான் வந்து கீழே லாக் போட்டுப்பேன். இதே மெத்தடில் இப்போ நான் ஒரு ஃப்ளாரு, லீஃபு, ஒரு ஸ்டெம்மு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளார்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு ஜீன் டாப்பாக நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இன்னொரு செட் ஆஃப் 3 ஃப்ளார்ஸும் ஒரு ஃப்ளார் இருந்தால் போதும் அப்படின்ற கால்குலேஷனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளார்ஸ் வேணுமோ அதே மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல லீஃப் மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த லீஃபு போட்ட அதே மெத்தட் தான். தேவையான இடங்களில் மட்டும் நீங்கள் ஒரு பெட்டலாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரே சேம் மெத்தடில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளார், ஒரு லீஃப், ஒரு ஸ்டெம்மு, இதை வச்சு ஒரு அழகான குர்த்திஸ் வந்து நம்மளும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thanks for watching. Keep on watching. Thank you.